படுக்க பாயானே குட்டி முறமானே பலவிதமா பெட்டியானே தினுசான கூடையானே அழகான விசிறியானே அடுக்கடுக்கா தொப்பியானே வகவகையா வடிவத்துல வெளிநாடு போறேனுங்க அந்நிய செலாவணிய அரசாங்கத்துக்கு தர்றேனுங்க வருமானம் தேடித்தரும் எனக்கு கூட பெருமைதாங்க. சொல்லுறியா அப்பயா நீ எங்க அப்பாவை கல்ல கொடுத்து தெருவுல தட்டால வைக்கிற? இல்ல மக்கா, இவ்வளவு நல்லது தாரேன். மண்ணு கலையத்துக்குள்ள சுண்ணாம்ப கொஞ்சம் தடவி கல்ல பதனியாக்கி கண்டெடுத்து குடிச்சாக்கா உடம்பு குளிர்ச்சியாகும், மனசுக்கும் மகிழ்ச்சியாகும். கூட்டு குடும்பத்தை காப்பாத்த உங்களால முடியல. கூட்டு குடும்பத்து இசையில்லாம எங்க பொழுது விடியல. மனுஷனுக்கு வயசானா மரியாதை இல்லைங்க. என் வயசு கூட கூட மதிப்புதான் உயருங்க. வானுயர வளரும் மரம் கரையெல்லாம் நிறைஞ்ச மரம். என் வைரம் பாஞ்ச தண்டுதானே நெல்லு குத்த உலக்க தரும். விரலெல்லாம் மோதிரம், வகையான கடிகாரம். ஓலையில் செஞ்சு போட்டா மாப்பிள்ளை போல் மிடுக்கு வரும். பெண்மரம் காய் காய்க்கும், ஆண் மரம் பூ பூக்கும். அதிசய பொறப்புதான் நாங்க, ஆனாலும் பேதமில்லை. பழங்காய தவிர எல்லாமும் தரும் ஆண் மரம். பூவை கொளுத்தி பக்குவமா அரைச்சி மட்டைய பிளந்து மாவை உள்ள வச்சு கட்டி கங்க வச்சு சுத்துனாக்கா நெருப்பால பூ பூப்பேன், சந்தோஷ தீ பிடிப்பேன். என் பெருமை கேள்விப்பட்டு யாரோ சொன்ன வாக்குக்கு கட்டுப்பட்டு வெள்ளைக்கார துறை ஒருத்தர் ஆரோவில்ல அப்படி வளர்க்குறாங்க, ஆசையா பாக்குறாங்க. எங்கிருந்தோ வந்தவருக்கும் ஏன் அருமை புரியுது. பந்தக்காலு இல்லாம கண்ணாலங்காட்சி உண்டா, பனங்குலை இல்லாம பந்தலுக்கு அழகுண்டா. காலகாலமா தமிழர் மரபு இதுதானே, கல்யாண வாசலில வரவேற்பது நான் தானே. சொக்க பண கொளுத்தி கார்த்திகை கொண்டாடி மகிழ்ச்சியா தீ பிடிக்க என்னோட விளையாடி தீயடங்கிய பின்னால கரிமட்டைய கொண்டு போய் கழனியில் நட்டு வச்சா வெள்ளாம பெருகுமுன்னு ஊருக்குள்ள பேச்சு உண்டு. உழுத களைப்புல உச்சி வெயிலில கூழ் குடிக்க ஆசை வந்தா என்னதான் கிழிப்பாங்க. பக்குவமா நரம்ப உடைச்சி படகு போல தொன்னை செஞ்சு பச்சை மிளகா கடிச்சு கூழ்வார்த்து குடிச்சாக்கா பஞ்சாமிர்தம் போல் இனிக்கும், அது பாயாசம் போல ருசிக்கும். பதனிய காய்ச்சி பாகெடுத்து வெள்ளம் ஊற்றி கற்கண்டு எடுத்து வச்சா யுனானி ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அலோபதி எல்லாத்துக்கும் மூத்த சித்த மருத்துவத்துல நான் தானே முதல் மருந்து. பண்டை காலத்திலிருந்து
இன்று வரைக்கும் பழந்தமிழரின் தனி சொத்து. வெயில் காலம் வந்தா என்னென்னமோ பவுடருன்னு வேக்குருவுக்கு விற்கிறாங்க. நுங்கு தண்ணி தேய்ப்பது போல் சுகமானது வேறுண்டா? சொல்லுங்க என் செல்வங்களே. வீட்டுக்கு படலாவே, வயலுக்கு வேலியாவே, தென்னை காய்ச்சி நின்னா கருக்கு மட்டையால காவல் காப்பேன். தம்பிக்கு ஒரு ஆபத்துன்னா அண்ணன்தானே கை கொடுக்கணும். ஊரெல்லாம் காவல் காக்கிறது ஒசந்து நிற்கும் ஐயனாரு. அந்த ஐயனாருக்கே காவலா நிற்பது ஓங்கி நிற்கும் நாங்கதானே. ஊரெல்லாம் ஓலமுங்க, சுனாமியால சோகமுங்க. அலை அடிச்ச வேகத்துல ஐயனாரே தாங்களங்க. மாடி வீடும் மண்ணாச்சு, மிதக்கும் கப்பலும் தூளாச்சு, தென்னை கூட கவுந்தாச்சு, என்ன ஒன்னும் பண்ணலைங்க. கரபுரளும் கடலையே கட்டுப்படுத்தும் தைரியம் இந்த பணசாதிக்குத்தான் இருக்குதுன்னு படிச்சவங்க சொல்றாங்க. இப்பவாவது புரிஞ்சதே, என் அருமை உலகுக்கு தெரிஞ்சதே. யார் மேலையும் விழுந்திடாம இடிய நான் தாங்கிடுவேன். மக்க உசுர காப்பாத்தி மொட்டப்பனையா ஆகிடுவேன். என் உசுறு போனால் என்ன, குருவிக்கு ஒரு கூடாவேன். உள்ளுக்குள்ள அடகாக்கும் உயிரில்லா தாயாவேன். பாரி மன்னன் இல்லையங்கிற பேச்சு என்னால என்னைக்கோ போச்சு. பற்றி வரும் கொடிகளுக்கு பாதம் வர இடம் கொடுப்பேன். பாசத்தோடு படர்ந்து வந்தா தோள் வரைக்கும் தூக்கி சுமப்பேன். ஆசையா அணைச்சிக்கிட்டா தலைமேல கொண்டாடுவேன். எங்கிட்ட வளர்ந்தது என்னை விட உயரமானா எனக்குதானே பெருமை. ஊருக்கே நிழல் தரும் ஆலமரம் எச்சமிட்ட குருவியால மிச்சப்பட்டு முளைச்சதையா. ஓங்கி வளர்கிற அரசமரம் ஏமடியில் விழுந்ததையா. தவங்கடந்து புள்ள பெற்ற தாயாட்டம் நான் வளர்த்தேன். அனாத குழந்தைகளை ஆதரவா கையணைச்சேன். செய் நன்றி மறக்காம அந்த ஆலமரம் இன்னும் ஒரு இடத்துல 1000 அண்ணமாருங்க ஒத்த தங்கச்சிய வளர்ப்பது போல் அடிவயிற்றில் என்னை முளைக்க வச்சு ஆசையா வளர்க்குறாங்க.